நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 bodies in contact on a horizontal surface. ஓகேங்களா, சமதள பரப்பில், இதுதான் சமதள பரப்பு. சமதள பரப்பில் ஒன்றை தொட்டு கொண்டிருக்கு பாருங்க. 2 bodies in contact. This is the contact. கான்டாக்ட் தொட்டு கொண்டிருக்கும் 2 பொருட்கள். ஓகேங்களா, தொட்டு கொண்டிருக்கும் 2 பொருட்களோட இதை பண்ண போகிறோம். இதுலேருந்து என்ன சார் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 பிளாக் இருக்குல்ல, இதில் வந்து இதுதான் பெரிய மாஸ் அதிகமான உள்ள பிளாக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கிடைத்தளத்தில் ஒரு விசை கொடுக்குறோம். இப்படி விசை கொடுக்கும்போது இது வந்து ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ முடுக்கமடையும், எவ்வளோ அக்சலரேஷன் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும்பா. இப்போ M1க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது M2 போய் அதை M1 வந்து M2 மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? M2 சும்மா விட்டுருமா? என்னையாடா கொடுக்குறேன்னா அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? அப்போ இந்த இடத்துல வர அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு முதல்ல நான் டெரிவேஷன் போகிறேன். அப்புறம் வந்து நீட்டு ஜிடபிள்யூ படிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கா, இப்படி போட்டாலே ஃபிக்ஸடுன்னு அர்த்தம். சரிங்களா, மூவ் ஆகாது, ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது மேலே உனக்கு 2 பிளாக் இருக்குது. ஒன்று வந்து M1 பிளாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா M2 பிளாக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுத்தா ரெண்டும் எப்படி மூவ் ஆகும்ப்பா? கான்டாக்டில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே மாதிரி தானேப்பா மூவ் ஆகும். 2 கான்டாக்டில் இருக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் இங்கே பாருப்பா, இங்கே என்ன கிடையாதுன்னா ஃபிக்ஷன் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த பிளாக்குக்கும் இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சமதள பரப்புக்கும் என்ன கிடையாது, உராய்வு கிடையாது. நோட் பண்ணி வச்சுங்க, உராய்வு கிடையாது அப்படின்னு. ஓகேவா, அப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே அக்சலரேஷனில் தான் மூவ் ஆகும். ஒன்றா மூவ் ஆகுதுனால ரெண்டுக்கும் முடுக்கம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன பார்க்க கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்ட்டேன்னா, இங்கே பாருங்கள், இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், சிஸ்டம்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்க, நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமாப்பா? நெட் ஃபோர்ஸ் பாருங்கள், இதில் ஆக்டராக நெட் ஃபோர்ஸ் என்ன சார் குழப்பற அப்படின்னா, இங்கே பாரு, ஒன்றும் குழப்பலாம் இல்லைப்பா. இங்கே பாரு, நீனே பாரு, இங்கே பாரு, இங்கே எம்ஜி ஆக்ட் ஆகும். ஓகே தான், என்ன ஆக்ட் ஆகும், ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஏன் எம்ஜியும் என்னும் ஈக்குவலாக இருக்குது, இனிமேலாம் வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒயில் அக்சலரேஷன் இல்லைன்னா நெட் ஃபோர்ஸ் 0 இருந்துச்சுன்னா மேலே உள்ள எண்ணும் கீழே உள்ள எம்ஜியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த எம்ஜி இதெல்லாம் விட்டுடலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான்ப்பா இருக்குது. இந்த டோட்டல் சிஸ்டத்து மேலே என்ன ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது சார்? எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் சார். அது ப்ளஸ் எக்ஸில் இருக்குது. எங்கே இருக்குப்பா? ப்ளஸ் எக்ஸில் இருக்குது. ப்ளஸ் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா? அப்ளை த நியூட்டன் செகண்ட் லா. M×A = F. பட் இந்த மாசு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட மாசா. இங்கே பாருங்கள், ஏக்கு பேர் என்ன? அக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம். அமைப்பின் இதுதான்ப்பா அமைப்பு, ரெண்டுமே சேர்த்து அமைப்பு. ஓகேவா, இது வந்து அமைப்பின் முடுக்கம். இது வந்து அமைப்பின் மீது செயல்படும் மொத்த விசை, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். அப்போ எம்மும் சிஸ்டம் தானே. எம்மும் என்னது? மாஸ் ஆஃப் த சிஸ்டம். என்ன, 2 மாஸ் இருக்கா? அப்போ அதனால என்ன வரும்னா M1 + M2 × A = F. ஓகேங்களா, சப்போஸ் உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ப்ளஸ் எக்ஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஐ கேப்பு. அக்சலரேஷனும் என்ன அதுக்கு ப்ளஸ் ஐ கேப்பில் இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஐ கேப்பு. ஸோ நான் ஐ கேப் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அது சொல்லியிருப்பாங்க. தட்ஃபோர் இதுலேருந்து ஏ என்னப்பா வரும்? A = மல்டிப்ளை இருக்கிறதுனால மல்டிப்ளைல உள்ள டேர்ம் என்னவாகும், டிவைட் ஆகும். தட்ஃபோர் F / M1 + M2. திஸ் இஸ் த அக்சலரேஷன் ஆஃப் த பிளாக், போத் பிளாக்ஸ். This is the acceleration of the both blocks. M1 M2 எவ்வளோ அக்சலரேஷனில் போகுது? F/M1 + M2. ஸோ 2 மாஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. நோட் பண்ணு. சரிங்களா, அக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சா? இனிமேல் என்ன பண்ணணும், அந்த M1 M2 இடையில வர அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஒரு பெரிய வேலை இல்லை. எப்போவுமே ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி தான். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா இந்த எஃப். நெட் ஃபோர்ஸ்னால் என்னது? நான் சொல்கிறேனே, இந்த F = MA இல்லை, எஃப்க்கு பேர் சொல்லியிருக்கேனே, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். Net external force = M×A. ஓகேவா, M×A. பட் மாஸ் இஸ் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ M1 + M2. there is acceleration = F/M1 + M2. that's all. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீனா இடையில. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா தொடு விசை. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னப்பா தமிழில்? தொடு விசை. பிட்வீன் எதுக்கும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் த M1 and M2. என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா, கான்டாக்ட் ஃபோர்ஸும் ஸ்மால் எஃப்னு சொல்கிறாங்கப்பா. கான்டாக்ட் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஸ்மால் எஃப்னு சொல்லுவாங்க. அது உராய்வு விசையும் ஸ்மால் இதுன்னு போடுவாங்க. இப்போ உங்கள் புக்கில் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த எஃப்ஐ வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கங்க. தட் இஸ் தொடு விசை அப்படின்னு சொல்லிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா, இங்கே வந்து M1, இங்கே வந்து M2வா.
இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த M1 M2 மேலே M2வை புஷ் பண்ணும், M2வை தள்ளும். அப்போ M2வும் M1 தள்ளும். அதான் நியூட்டனோட தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் அப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவோம், M1 வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா, அந்த ஃபோர்ஸ் என்ன போடுவீங்க, எஃப் போட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸு, கான்டாக்டில் இருக்கிறதுனால M1 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு உள்ளது ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உள்ளது ஆணு, செகண்ட் உள்ளது பை. யார் கொடுக்குறா, யார் மேலே, யார் கொடுக்குறா, ஒன்று கொடுக்குது, யார் மேலே, 2 மேலே. அப்போ F12 வெக்டாரு. அதே மாதிரி M2வும் என்னையாட அமுக்குறேன்னா அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் யார் கொடுக்குறா, 2 கொடுக்குறா, யார் மேலே, 1 மேலே. இது F12 வெக்டாரு. சரிங்களா? அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா, நியூட்டன் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி, ஓகேவா, ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூ, இப்போ ரெண்டு ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதுதான் இன்னொரு ஃபோர்ஸோட வேல்யூவாகவும் இருக்குமா, மேக்னிடியூட் சமமாக இருக்குமா, எண்மதிப்பு சமமாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கும், வேறு ஆப்போசிட்டாக இருக்கும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் யாருக்கு வரைய போகிறேன்னா, ஈஸி, உங்கள் புக்கில் M1க்கு ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க, நான் M2க்கு வரைஞ்சிக்கிறேன், ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. கவனிக்கலாமா? ஸோ M1க்கும் வரைகிறேன், M2க்கும் வரைகிறேன், கண்டுபிடிங்க. பாருங்கள், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் மாஸ், அதாவது தமிழில் எழுதிக்கிங்க, தனித்த பொருளின் விசைப்படம், நிறை M1. ஃபஸ்ட்டு மாஸ் M1க்கு பாருங்கள், M1 எடுத்துக்கங்க, இந்த ஒருக்கு M1, ஓகேவா, இந்த M1 இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள் சார், எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த NMG ஆக்ட் ஆகும். இந்த NMG எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா, இந்த Nனும் இருக்கும் MG இருக்கும், அது என்ன பார்க்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். வேணா வரைஞ்சிக்கங்க, N இங்கே வந்து என்னது M1G, நாட் MG, M1G. வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, M2 வந்து ஒரு ஃபோர்ஸ், இங்கே பாரு கண்ணு தெரியுதுல்ல, M2 வந்து M1 மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதா, அது என்னது, M2 வந்து M1 மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அதான் என்னது, F12 வெக்டாரு. ஓகேவா, F12 வெக்டாரு. சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த அக்ஸலரேஷன் ஒய் டைரக்ஷன் என்னது, 0. அக்ஸலரேஷன் ஒயில் என்னது, அக்ஸலரேஷன் ஒயில் வந்து 0. ஒயில் 0 வந்தால் என்னும் MG எப்படி இருக்கும், தட் ஃபோர் N = M1G-ஆக இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாமா, நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் கண்ணு தெரியுதா, இங்கே பாருங்கள், இது பாருங்கள், கிராஃப் சைனை யூஸ் பண்ணிக்கிங்க எப்போவுமே. இது ப்ளஸ் எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு, இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். அப்போ பாருங்கள், இது வந்து ப்ளஸ் எக்ஸில் இருக்குது, இது மைனஸ் எக்ஸில் இருக்குது. அப்போ போடலாமா? அப்போ கீழே போயிட்டோன்னா எஃப் மைனஸ் F12, இது ப்ளஸ் ஐ கேப்பில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஐ கேப்பு, இது மைனஸ் ஐ கேப்பில் இருக்கிறதுனால மைனஸ் ஐ கேப்பு. இதுதான் எக்ஸு. ஃப்ரீ பாடி டயக்ராம் இதை வரைஞ்சிக்கோங்க. M2க்கு வரையலாமா, ஃப்ரீ பாடி டயக்ராம் M2க்கு வரையலாமா, கவனிங்க, M2க்கு இவ்வளோ வேலை பண்ணுறேன்ல, எப்படி ஈஸியாக சொல்லித்தர மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஃப்ரீ பாடி டயக்ராம் M2க்கு மாஸ் M2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். ஓகேவா, பாருங்கள், M2 மேலே ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா பாருங்கள், எஃப் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே எது மேலே கிடையாது. அப்போ இங்கே யார் மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்குறான், கண்டிப்பாக இங்கே Nங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு M2Gங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். வேறு யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா பாருங்கள், இந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்டாதா, இந்த ஒரு ஃபோர்ஸ் யார், 1 கொடுக்குற ஃபோர்ஸு தெரியுதுலப்பா. அப்போ என்ன வரும், இது வந்து F21 வெக்டாரு. அப்போது அக்ஸலரேஷன் இங்கேயும் ஒயில் 0, தட் ஃபார் N = M2G-ஆக இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் எது மட்டும்தான்ப்பா இருக்குது, பாரு எக்ஸில் இது ப்ளஸ் எக்ஸா, இது மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் F21 வெக்டார். ஓகேவா, அப்ளை பண்ண நியூட்டனோட செகண்ட் லாவை அப்ளை த நியூட்டன் செகண்ட் லா, M × A ப்ளஸ் ஐ கேப்பா, இந்த பக்கம் தானே அக்ஸலரேட் ஆகுது, ப்ளஸ் ஐ கேப்பு. எம்னா இது M2வா, இது அப்படி தானேப்பா, இங்கே வந்து என்னப்பா, இது வந்து M2. ஓகே, இப்போ M2 மாஸ் தானே, M2 = F21 வெக்டார். ஓகேவா, F21 வெக்டார் M2 × Aக்கு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ப்பா. முன்னாடி பாருங்கள், கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஏயோட ஃபார்முலா F/M1 + M2, therefore F21 வெக்டார் M2 × F/M1 + M2. கண்டுபிடிச்சிட்டேன் கான்டாக்ட் ஃபோர்ஸு. இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸு தான், சாரிப்பா, இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸு தான் F21 வெக்டார் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், F12 வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குமா, சரிங்களா, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குமா. தட் ஃபோர் என்ன வரும் பாருங்கள், தட் ஃபோர் இங்கே பாருங்கள், we know நமக்கு தெரியும் we know
we know நமக்கு தெரியும் according to நியூட்டன் third law நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி தமிழ் எழுதிக்கங்க நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி என்ன அர்த்தம் F21 வெக்டாரும் F12 வெக்டாரும் ஈக்குவலாக இருக்கும் பட் ஆப்போசிட்டாக இருக்கும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction அப்போ that for F12 வெக்டாரோட ஃபார்முலா என்ன வரும் F21க்கு மைனஸ் போட்டுக்கணும் F21க்கு மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் M2 இன்ட்டு F பை M1 ப்ளஸ் M2 ஓகே அப்போ என்ன கான்டாக்ட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் F12 வெக்டாரும் மேக்னிடியூட் இதான் மேக்னிடியூட் இது இப்படி போட்டால் மேக்னிடியூட்னா எண் மதிப்பு தமிழில் எண் மதிப்பு F12 வெக்டாரோட எண் மதிப்பு இதுக்கு பேர் F12 வெக்டாரோட எண் மதிப்பு மேக்னிடியூட் ஆஃப் F12 வெக்டார் அதுவும் F21 வெக்டாரோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ இது என்னவா இருக்கும் M2 இன்ட்டு பை F பை M1 ப்ளஸ் M2 இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரெண்டு இதுக்கும் எண் மதிப்பு அக்சலரேஷன் என்னது F பை M1 ப்ளஸ் M2 திஸ் இஸ் த அக்சலரேஷன் அவ்வளோதான் முடிஞ்சது நோட் பண்ணுங்கள் அக்சலரேஷன் நோட் பண்ணுங்கள் அக்சலரேஷன் கான்டாக்ட் ஃபோர்ஸை நோட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை உங்கள் புக்கில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமில் எழுதிக்கிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு கடைசி ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம்டா மோட்டை தலையா பார்க்கலான்டா இங்கே பாருங்க இது M1 இது M2 இங்கே வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இது ஃபிக்ஸடாக இருக்கா ஓகேவா இப்போ இது இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பக்கம் மூவ் ஆகுமா இதானே அக்சலரேஷன் ஓகேவா அப்போ என்ன எழுதிருவீங்க சார் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டர் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் சார் இந்த நெட் ஃபோர்ஸ் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் M இன்ட்டு ஏ சார் ஈக்குவல் டு எஃப் சார் இந்த M வந்து 2 மாதம் சார் M1 ப்ளஸ் M2 இன்ட்டு ஏ சார் ஈக்குவல் டு எஃப் சார் தட் ஃபார் ஏ ஈக்குவல் டு எஃப் பை M1 ப்ளஸ் M2 சார் திஸ் இஸ் த அக்சலரேஷன் ஆஃப் த போத் பிளாக் சார் அப்படின்னு சொல்லிடலாமா அடுத்து பாருங்களேன் கான்டாக்ட் ஃபோர்ஸை ஒரு ஐடியா கொடுக்குறேன் எப்பா கவனிச்சுக்கப்பா எங்கேயும் பார்க்காதீங்க பார்த்துக்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் எந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது இந்த M1 M2 இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது ஓகே இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது ஸோ இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸு கடைசியாக அதோட மேக்னிடியூடு நான் சொல்கிறேன் ரெண்டுமே ஈக்குவல் F12வும் F21வும் ஈக்குவல் பட் ஆப்போசிட்டு பட் மேக்னிடியூடு சேமாக தானே இருக்கும் எண் மதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் டைரக்ஷன் விட்டுருங்க எப்படின்னு பாருங்கள் எந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கோ அந்த இடத்துல கை வச்சுக்கேன் சார் கை என்ன சார் எப்படி வச்சுருக்கேன் எப்படி வைக்கக்கூடாதுன்னு கேட்கலாம் நான் ஃபோர்ஸ் இந்த பக்கம் தானே கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் எந்த பக்கம் கொடுக்குறதுனால என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை வந்து ஃபோர்ஸ் கொடுக்குற எந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த பக்கம் தான் இருக்கணும் ஃபோர்ஸை நான் இந்த பக்கம் கொடுத்தா நீங்கள் இந்த பக்கம் வச்சுக்கோ புரியுதா அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கா தெரியுதாப்பா ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குறேன் அப்போ என்னோட உள்ளங்கையும் இந்த பக்கம் தான் இருக்கணும் எங்கே கொண்டு இந்த கையை வைக்கணும்னா எங்கே கான்டாக்ட் இருக்கோ அங்கே வைக்கணும் வச்சுட்டு பாருங்கள் வச்சுட்டு கவனிங்க எப்போவுமே நமக்கு இது என்ன தெரியும் ஃபோர்ஸ்னால் எம்ஏன்னு தெரியுமா தெரியாதா இது எல்லாருக்குமே தெரியும்ல ஓகேவா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தானே கேட்குறேன் ஓகேவா இங்கே பாரு கான்டாக்ட் ஃபோர்ஸு ஓகேவா கான்டாக்ட் ஃபோர்ஸு ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும் இந்த இடத்துல கை வச்சுக்க கான்டாக்ட் ஃபோர்ஸு கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸு ஸ்மால் எஃப் வச்சுட்டு பார்த்தீங்களா உன் உள்ளங்கை சைடு உன் பாம் சைடு என்ன மாஸ் மட்டும் இருக்குது M2 மட்டும் இருக்கா அப்போ M2 ஃபோர்ஸ்னா என்ன மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் M2 இன்ட்டு ஏ அவ்வளோதாயா முடிஞ்சு பாரு F equal to M2 into what is A? This is A. F by M1 plus M2. Completed. இவ்வளோதான்ப்பா இந்த கொஸ்டின்லேருந்து என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோ equal to F by M1 plus M2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஸோ எந்த இடத்துல கான்டாக்ட் அந்த இடத்துல கை வச்சுக்கணும் என் உள்ளங்கை சைடு எந்த M2 F by M1 plus M2 that's all ஓகேவா புரியுதா இதே அப்படியே இந்த கொஸ்டினை இது பண்ணிவிட்டு கொஸ்டின் நம்பர் புக் பேக்கில் 8th கொஸ்டின் பாருங்கள் 8th கொஸ்டின் 1 மார்க் பாருங்கள் சும்மா ஏபிசிடின்னு படிக்காமல் புரிஞ்சு படிங்க கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 8th கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு இங்கே M1 and 2M நினைக்கிறேன் இங்கே வந்து மாஸ் M கொஸ்டின் படித்து பாருங்கள் தமிழ் மீடியமும் படித்து பாருங்கள் இங்கிலீஷ் மீடியமும் படித்து பாருங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து F1ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறோம் F1ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறோம் விசை கொடுக்குறோம் அப்போ இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதப்பா இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கா அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குமா
அப்புறம் F1 ஃபோர்ஸ் எடுத்துட்டு அப்புறமா நாங்கள் F2 ஃபோர்ஸு கொடுக்குறோம். இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து F2 விசை கொடுத்துட்டோம். அப்படி கொடுக்கும்போது அப்போ ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குமா? F1 கொடுக்கும்போது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸு, F2 கொடுக்கும்போது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 2 கான்டாக்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 தொடு விசைகளும் சமமாக இருந்தால் F1 ஈஸ்டு F2 என்ன? தட் இஸ் F1 ஈஸ்ட் F2 என்ன எப்படி எழுதலாம்? F1/F2 என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8 எடுத்து பாருங்கள். புக் பேக் பின்னாடி 8th கொஸ்டின் படித்து பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்குது. முதல்ல F1 லெஃப்ட் சைட்லேருந்து கொடுக்குறோம், அப்போ ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். F2 ரைட் சைட்லேருந்து கொடுக்குறோம், அப்போ ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். 2 கான்டாக்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல். வாட் இஸ் த ரேஷியோ? வாட் இஸ் த தகவு? F1க்கும் F2க்கும் என்ன தகவு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் போடலாமா? என்ன மொதல் க்ளூ என்ன? கான்டாக்ட் ஃபோர்ஸு 2 கேஸ்லேயும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்திருக்கும். F1 கொடுக்கும்போது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி F2 கொடுக்கும்போது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்திருக்கும். இந்த 2 ஃபோர்ஸும் எப்படின்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா போடலாமா? F1க்கு F2க்கு ஃபார்முலா போடலாமா? ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா? பாரு, F1னா இதானே, இது கொடுக்கும்போது கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்க்கணும். அப்போ இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, எந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது, எந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கோ அங்கே கை வச்சுக்கணும். தோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கை சைடில் உள்ள மாசை பார்க்கணும், பாம் சைடில் உள்ள மாசை பார்க்குறேன். M இன்ட்டு ஏ போட சொல்லியிருக்கேன்னா, M இன்ட்டு ஏன்னா ஃபோர்ஸ் M இன்ட்டு ஏ ஈக்குவல் டு அடுத்து F2 பார்க்குறோம். F2 பாருங்கள், F2 எந்த ஃபோர்ஸ்னால் எந்த கான்டாக்ட்னா எதனால் கான்டாக்டு? இந்த F2வால் கான்டாக்டு. அப்போ பாருங்கள் என்ன பண்ணணும்? எந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது, இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது. F2 இந்த பக்கம் இருக்குது, அப்போ கை எப்படி தானே வைக்கணும்? கை எப்படி வைக்கணும்? அப்போ இந்த சைடு என்ன மாஸ் இருக்குது? 2m. அப்போ 2m இன்ட்டு ஏ கரெக்டாப்பா? M இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 2m இன்ட்டு ஏ. 2 அக்சலரேஷனும் சேம் இல்லையா? 2 அக்சலரேஷனும் சேம் இல்லையா? சேம் கிடையாது. ஏன்னா F1 F2 ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை A1 இதை A2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, F1 கொடுக்கும்போது 2 சேர்ந்து மூவ் ஆகுமா? அப்போ A1 அக்சலரேஷன் இருக்குமா? அடுத்து F2 ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு அக்சலரேஷன் மூவ் ஆகும், அது A2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம பாருங்கள் M என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஏக்கு ஃபார்முலா என்னப்பா? ஏக்கு ஃபார்முலா இப்போ தான் டெரைவ் பண்ணி போட்டிருப்பேன் பாருங்கள். F/M1 + M2 தட் இஸ் F1 ஈக்குவல் டு இங்கே F2 இன்ட்டு F2/M1 + M2. ஓகேவா? நம்ம M1 + M2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ அதாவது F1 ஈக்குவல் டு 2F2. therefore F1/F2 ஈக்குவல் டு என்னப்பா வரும்? 2/1 ஈக்குவல் டு 2:1. This is the 8th question answer. பார்த்துக்க. That's all. 2:1. That's all. 2:1 நோட் பண்ணு. சரி, இது புரியும். இங்கே பாருங்கள், F1 கொடுக்கும்போது ஒரு அக்சலரேஷன் இருக்கும். F1 ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்கப்பா, அப்புறமா F2 கொடுக்குறாங்க. அப்போ F1 கொடுக்கும்போது ஒரு அக்சலரேஷன், F2 கொடுக்கும்போது அக்சலரேஷனா F/M இல்லை. அப்போ ஆமாப்பா, என்ன இது? F ஈக்குவல் டு MAயா? அப்போ A ஈக்குவல் டு என்னது? இந்த மாசம் டிவைட் பண்ணால் F/M தானே. இந்த மாதம் என்னது? டோட்டல் மாஸ் இல்லை. டோட்டல் மாஸ்னா M1 + M2 இல்லை. ஸோ M1 + M2 கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே ஒரே மாஸ் தானே. 2m + m 3m, 2m + m 3m, 3m என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். F1 2:1. சூப்பர். ஓகே, தேங்க்யூ.